வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த கேள்வி பத்தி பார்க்கலாம். கேள்வி என்னன்னா, a parallel beam of monochromatic light falls normally on a single narrow slit. How does the angular width of the principal maximum in the resulting diffraction pattern varies with the width of the slit? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு parallel beam of monochromatic light வந்து நார்மலா ஒரு சிங்கிள் நேரோ ஸ்லிட் அது மேல விழுவுது. அதோட angular width of principal maximum வந்து எப்படி வந்து வித் ஆஃப் த ஸ்லிட்டோட வேரி ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது இந்த கொஸ்டின் வந்து எந்த கான்செப்ட்னா யங்ஸ் இல்ல சிங்கிள் ஸ்லிட் டிஃப்ராக்ஷன் அந்த கான்செப்ட். சிங்கிள் ஸ்லிட் டிஃப்ராக்ஷன் இந்த கொஸ்டின் அந்த கான்செப்ட்ல இருந்து தான். ஓகே, சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆங்குலர் வித் ஆஃப் த சென்ட்ரல் மேக்ஸிமம் இன் சிங்கிள் ஸ்லிட் டிஃப்ராக்ஷன். அதுக்கு வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்கு. என்னன்னா ஆங்குலர் width of central maxima. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா 2 into lambda by small b, where b அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா width of the slit and lambda is equal to wavelength of monochromatic light. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாலே நமக்கு தெரிஞ்சிருச்சு width of the central maximum வந்து எப்படி width of the slit ஓட டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஸோ அப்போ எது கரெக்ட் ஆன்சர்? இதுவாக தான் இருக்கும். பிரின்சிபல் மேக்ஸிமம் இன்க்ரீசஸ் ஆன் டிக்ரீசிங் த width of the slit. Thank you.